போயிருந்தாலும் தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை கேளுங்க. வேதத்தை வாசிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, உபவாசிக்காதபடிக்கு, தேவனை விட்டு நீங்க விலகி போயிருந்தாலும் ஒரு விசையாக ஆண்டவரே, நான் ஆண்டவரே திரும்பவும் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள, திரும்பவும் ஆவியில நான் பலனடைய, எழுந்து போன எல்லாவித மகிமையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் உன் பக்கமாக திரும்புகிறேன் என்று சொல்லி தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். முற்றிலும் விட்டு விலகின தேவன் பக்கமாக திரும்புங்க. நீங்க திரும்பினீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லையா? அவரை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா அவர்கள் உங்களை நோக்கி பார்ப்பார். நீங்க வெட்கப்பட்ட எல்லா வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகையினால பின்மாற்றத்துல போய் இருக்கிற தேவ ஜனங்களாகிய நீங்கள் தேவன் பக்கமாக திரும்பி வந்தீர்கள் என்று சொன்னால் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடரும். ஆகையினால தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை கேளுங்க, தேவனிடத்துல மன்னிப்பை கேளுங்க, இழந்த எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை திரும்பவும் பெற்றுக்கொண்டு தேவனோடு பழகுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்த பெரிய காரியத்தை செய்வார். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று சொன்னது போல அவரோடு பழகி கொண்டிருக்கும் பொழுது எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும். கர்த்தர் தாமே இந்த